தமிழ் கடவுள்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் முருகன் அப்படிங்கிற ஒரு பேரை கேள்விப்படும்போது பக்தி அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி நம்ம மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தான் கிரியேட் ஆகுது. அதே போல இந்த வீடியோவும் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை தான் உங்களுக்கு தரப்போகுது. முருகன் கோவில்னாலே வழக்கமாக மயிலுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. ஆனால் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 60 படிகள் ஏறி மேலே போய் தான் முருகனை நம்ம பார்க்க முடியும். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மலை கோவில் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவின் மூலயமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முருகனோட 6 படை வீடுகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் 4ஆம் படை வீடான சுவாமிமலைக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை அங்கே போய் பார்ப்போம். உங்களுக்கு தெரியுதா? எஸ், சுவாமிமலை ஆன் த வே. நம்ம கும்பகோணம் மக்களுக்கு நல்லாவே தெரியும், கும்பகோணத்தில் கோவில்களுக்கு பஞ்சமே இல்லைன்னு. இங்கே சுற்றி பார்க்கவும் தெரிஞ்சுக்கவும் அதிகமான விஷயங்கள் இருக்குது. இதையும் தாண்டி முருகன் அப்படிங்கிற டாபிக் எடுத்தாலே 6 படை வீடுகள் தான் அவரோட அடையாளம். அதில் 4ஆம் படை வீடான சுவாமிமலை இந்த கும்பகோணத்தில் இருக்கிறது இன்னும் சிறப்பு தான். முருகன் சிறு வயதாக இருக்கும்போது தன்னோட தந்தையான சிவபெருமானுக்கே பாடம் கற்பிச்சதுனால இந்த இடத்துக்கு குருமலை அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்குது. இந்த சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவில் எங்கப்பா இருக்கு, எப்படி இங்க வருதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து வெறும் 6 கிலோமீட்டர் தூரத்துல காவிரி ஆற்றங்கரைக்கு பக்கத்துல தான் இந்த கோவில் இருக்கு. நீங்க இந்த கோவிலுக்கு வரணும்னு நினைச்சா கும்பகோணத்துக்கு வந்துருங்க. அங்கிலிருந்து ரொம்ப சுலபமா இந்த கோவிலுக்கு வந்துடலாம். இது மட்டும் பார்த்தாது, கோவிலோட டைமிங்கையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். காலையில 6 மணிக்கு திறக்கிறாங்க, மதியம் 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சாயங்காலம் 5 மணிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் ஆவாங்க. முதல்ல சுவாமிமலை. மலை அப்படிங்கிற வார்த்தையில் வருதுனால இது ஒரு மலை கோவிலாக இருக்கும்னு நம்ம நினைப்போம். நானும் அப்படி தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் திராவிட கலையை பேஸ் பண்ணி 1ஆம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட 2 அடுக்கு அமைப்புள்ள ஒரு முருகன் கோவில் தான் இது. கோயிலுக்குள்ளே நுழைந்ததுமே தரைத்தளத்தில் முருகனோட தாயார் மீனாட்சி அம்மாள் சந்நிதியும் ஸ்ரீ வல்லப கணபதியோட சந்நிதியும் இருக்கு. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவிலோட தரைத்தளத்துல ஒரு அழகான பழம்பெரும் மண்டபம் இருக்கு. முகூர்த்த நாட்கள்ல இங்க இன்றளவும் பல திருமணங்கள் நடந்துகிட்டு தான் வருது. கீழே இருக்க எல்லா பகுதிகளையும் நீங்க நல்லா சுத்தி பார்த்துட்டு 60 படிகள் ஏறி மேலே போய் முருகனை நீங்க தாராளமா தரிசனம் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நான் தரைத்தளம் மேல்தளம்னு சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கீழே ஒரு அமைப்பு இருக்குது, அதுக்கு மேலே தான் முருகன் சந்நிதி இருக்குது. ஏறக்குறைய மழை ஆரம்பிச்சிருச்சு. மழையோட சத்தம் உங்களுக்கு கேட்குதா? நல்லா தான் இருக்குது. பட் வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஃபோன் நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது வீடியோவோ இல்லை ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வழக்கமாக முருகன் கோவில்னாலே மயிலுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. இருந்தாலும் இந்த சுவாமிநாத சுவாமி சந்நிதிக்கு எதிரில் மயிலுக்கு பதிலாக யானை சிலை இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு நம்ம பார்த்தோம்னா, முருகப்பெருமான் ஹரிகேசன் அப்படிங்கிற அரக்கனை வென்றதால இந்திரன் தன்னோட காணிக்கையா ஐராவதம்ங்கிற யானையை முருகனுக்கு கொடுக்குறாரு. இந்த நிகழ்வோட பெருமையை பேசுகிற விதமாக தான் முருகன் சந்நிதிக்கு எதிரில் யானை சிலை வச்சிருக்காங்கன்னு சொல்லப்பட்டு வருது. இதுதான் நம்ம முன்னாடியே சொன்ன ஸ்ரீ வல்லப கணபதியோட சந்நிதி. ராஜகோபுரம் வழியாக நீங்கள் கோயிலுக்குள்ளே போனதும் சைடில் இந்த சந்நிதி இருக்கும். மறக்காம இதையும் நீங்க பாத்துருங்க. தன்னோட அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் தான் முருகன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த நிகழ்வே இந்த கோவில்ல தான் நடந்திருக்கு. இதனால இந்த கோவில்ல முருகன் தகப்பன் சாமின்னும் அழைக்கப்படுறாரு. இப்ப இந்த கோவிலோட தல வரலாறை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். முருகனும் அவரோட நண்பர் வீரபாகுவும் சிறு வயதா இருக்கும்போது இந்த ஊர் பகுதியில் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பிரம்மன் அவங்களை குறுக்கிட்டு போறாரு. முருகனுடனே பிரம்மனை நிறுத்தி ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோட பொருளை சொல்லுங்கன்னு கேட்க பிரம்மனுக்கு அதுக்கான விடை தெரியல. உடனே முருகன் பிரம்மனை சிறை வச்சிடுறாரு. இதனால படைக்கும் தொழில் பாதிக்கப்படுதுன்னு பெருமாள் போயிட்டு சிவன்கிட்ட முறையிடுறாரு. சிவன் சொல்லி முருகன் பிரம்மனை விடுவிச்சதுக்கு அப்புறம் இதுக்கான பதில சிவன்கிட்ட முருகன் கேட்க
சிவன் தெரிந்தும் தெரியாத மாதிரி நீங்களே சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அதன்படி தன்னோட தந்தையான சிவனுக்கே ஓம்ங்கிற மந்திரத்தோட பொருளை சொல்லி கொடுத்ததுனால தான் தகப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த தகப்பன் சாமியா அழைக்கப்பட்டு வராரு. இந்த கோவிலோட தலைவிருச்சம் நெல்லி மரம். கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் இந்த கோவில்ல மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. இந்த கோவிலோட தீர்த்தங்கள் காவிரி தீர்த்தம், சரவண பொய்கை. இதையும் தாண்டி அருணகிரிநாதர், நக்கீரனார் இந்த கோயிலோட சிறப்புகளை பத்தி திருப்புகழ்ல 4ஆம் திருமுறையில பாடியிருக்காங்க. ஃபைனலா அண்ணனை டிராப் பண்ண பட்டீஸ்வரம் போயிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோவில். சாம்பாரை போண்டாவுக்கு ஊற்றுங்க, பேப்பருக்கு இல்லை. இதில் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, குறி வச்சா இற விழணும் அப்படின்னு தலைவர் டைலாக் வேற. உனக்கெல்லாம் இறைய விழாதியா? சொல்லப்போனால் எனக்கு இந்த எண்ணெய் பதார்த்தங்கள் சுத்தமாக பிடிக்காது. அதுக்கு இந்த பால் பண்ணே சூப்பர் தான். எப்போவுமே வீடியோ முடிக்கும்போது சொல்கிற ஒரு விஷயம் தான், எல்லா இடம் மாதிரி இந்த சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலும் எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தான் கொடுத்தது. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கிடைக்கும் போது உங்கள் குடும்பத்தோட இந்த கோவிலுக்கு வந்து முருகனை தரிசிச்சுட்டு போங்க. நான் முன்னாடியே சொன்ன அந்த பாசிட்டிவான எனர்ஜியை கையோடு எடுத்துகிட்டு போங்க.